ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம். சுவையான டேஸ்ட்டான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சமாக நெய் விட்டு பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதே சமயம் இன்னொரு அடுப்பில் வந்துட்டு நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அதாவது அது கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்தால் போதும், கொதிக்கலாம் வைக்க வேண்டாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். பருப்பு எடுத்து அதே அளவு 1 கப் பச்சரிசியும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் வச்சிடலாம். 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. அதை இறக்கி வச்சுட்டு சேம் அடுப்புலையே 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது கூடால முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா திராட்சை பழம் பொஃபி வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு தேங்காய் திருவி 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஜவ்வரிசியும் ஆல்சோ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்க சர்க்கரை பாகுவை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செடியெல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணி பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி தேங்காய் துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பால் அளவு சேர்த்துருக்கேன், தேங்காய் பால். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் நுரைச்சி அந்த கொதிப்பு வரக்கூடிய அந்த சமயத்தில் மணத்துக்கு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க கிஸ்மிஸ் பழமும் அண்டிப்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோந்தான். இது கூடால நம்ம வந்துட்டு 1 பிஞ்ச் அளவு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதான் வீடியோவில் என்னால் காமிச்ச முடியல. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுவை ஆனால் கொஞ்சம் திக்காக வைக்காதீங்க. இந்த மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னு வைங்களேன், நல்லா ஆறி வரும்போது நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. இந்த பருப்பெல்லாம் நல்லா ஹெல்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கி எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.